அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் மேக்ஸ் கிளாஸுங்க. இது இண்டிகேட்டர்ல இருக்கு இல்லையா, இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. இண்டிகேட்டரே இல்லாம இப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது தான் இது. ஒவ்வொருத்தரும் யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இது மேக்ஸ் சார்ந்து இருக்கும். இதனுடைய டாபிக் டீட்டெயில் எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். அனுப்பாதவங்க யாராவது வரலனாக்கல எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. என்ரோல் பண்ண இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு இருக்கு கிளாஸ். என்ரோல் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் மெயிலுக்கு கிளாஸ்க்கான லிங்க் அனுப்பிச்சாச்சு. யாருக்காவது வரலனாக்கல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெயிலுக்கான லிங்க்ஸ் ஏதாவது வரல, கிளாஸ் டீடைல்ஸ் வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்ரோல் பண்ணுவோம், ஓகேங்களா? இன்னும் என்ரோல் பண்றவங்க டைம் இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க யாரும் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, அவங்கள என்ரோல் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்னங்க? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்போ எவ்வளவு அக்யூரேசியான ட்ரேட் எடுக்கணுமோ அப்போதான் ட்ரேட் எடுக்கணுங்க. மொத்தமா ஏதோ ஒரு ட்ரேட் பண்றோம், எல்லா நாளும் பண்ணோம், இன்னைக்கும் அதே போல வந்துடும் அப்படின்னு பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சரியான என்ட்ரி சரியான பிளேஸ்ல இருந்தா மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு லாஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு 26,000 கால் 98 rupees எபோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் அப்சைட், நிஃப்டி 50 அப்சைட் போகும். அதே 98 rupees பிலோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் கோ டவுன். நான் இங்க என்ன சொல்றேன், மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ங்கிறத மட்டும் ஒரு பிரைஸை வச்சு சொல்றேன். அப்போ சிந்திங்க. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. மார்க்கெட் என்ன டைரக்ஷன் போக போகுது, என்ன டைரக்ஷன் வரப்போகுது, அதை மட்டும் தான் சொல்றேன். இதை வைத்து பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க நம்ம சொல்றதே கிடையாது. ஏன்னா இதுக்கு நிறைய வேல்யூகள் இருக்கு. இன்னும் இதுக்கு மேல போனா ஒரு வேளையில திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் போகலாம். கீழே வந்தாலும் ஒரு வேளையில திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கட்டிடுவோம். அப்போ மேக்ஸ் எகைன் அது கிராஸ் பண்ணா அடுத்த வேல்யூ. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வேல்யூ மாறும். அப்போ அந்த வேல்யூ எல்லாம் தெரிந்தாதான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இது ஒரு அடிஷனல் டூல் தான். நம்ம ஸ்டூடெண்ட் இதை வைத்துலாம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ஏன் எல்லா நாளும் நடந்துகிட்டு இருக்குன்றது சிந்தி. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். அது ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ பிரைஸ் ஆக்ஷனோ இதுவோ அதெல்லாம் அடிஷனல் டூல்ஸ் தான். மேக்ஸ் படி தான் இங்க நடக்காம எதுவுமே அங்க மாறாது, ஓகேங்களா? அதுல ஃபால்ஸா ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு தூக்கிடுவாங்க. ஃபால்ஸா இருக்கும், மேலே இருப்பாங்க, டக்குன்னு கீழே. இதெல்லாம் மேக்ஸ்லயே நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதை சார்ந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க பகுதியில் யாராவது சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸ் சார்ந்து படிங்க. படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அது சரியா ஒர்க் ஆகுதான்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும். படிச்சாலும் அது சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கரெக்டுங்களா? அப்போ யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களை 1000 சொல்லுவாங்க. இன்னைக்கு மார்க்கெட் அப் டவுனு கிராஷ் ஆயிடும், அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நீங்க அது மார்க்கெட்டுங்கிறது ஃபுல்லி மேக்ஸ். அதை சார்ந்து படிங்க, தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.